அரசர் அவருக்கு அழகான ஒரு இளவரசி இருக்காங்க. அவங்களுக்கு சுயவரம் நடத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறார். அப்போ அந்த சுயவரத்துக்கு அவர் விதிக்கிற கட்டுப்பாடு என்ன அப்படின்னா, உலகத்தில் மிகவும் மதிப்புள்ள ஒரு பொருளை கொண்டு வந்து கொடுக்குறவர்களுக்கு தான் என்னுடைய இளவரசியை நான் கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அந்த பெண்ணு ரொம்ப அழகாக இருக்கிறதுனால அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு நிறைய பேர் போட்டி போடுறாங்க. இவர் சொல்கிற மாதிரி மதிப்புள்ள பொருள் என்ன அப்படின்னு இவருக்கு தெரியல. அதனால தான் கொண்டு வர சொல்கிறாரு. எல்லாரும் நிறைய பேர் போட்டி போடுறாங்க. என்னென்னமோ எடுத்துகிட்டு வந்து வைரம், வைடூரியம், கல், மாணிக்கம் அப்படின்னு நிறைய எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறாங்க. ஆனால் அதெல்லாம் இவருக்கு அது மதிப்புள்ளதாக தெரியல. இல்லை, நான் வியந்து போகிற அளவுக்கு ஒரு மதிப்புள்ள பொருள் வேணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த அரண்மனையிலேயே வேலை செய்யக்கூடிய அமைச்சருடைய மகன் ஒருத்தர் வரார். அவர் நான் இதை ஒரு பெட்டியில் ஒரு பேழையில் கொண்டு வந்து அதை கொடுக்குறாரு. என்ன அப்படின்னே திறந்து பாருங்க அப்படின்னு சொல்லும்போது ஒரு நாக்கு இருக்குது. அதில் நாக்கா, இது எப்படி மதிப்புமிக்க பொருள் அப்படின்னு சொல்கிற அப்படின்னு அரசர் கேட்கும்போது அவர் சொல்கிறார், இதுதான் மதிப்புமிக்க பொருள் அரசே. மனிதனுக்கு பேசும் ஆற்றல் இருக்கிறதும் இந்த நாக்கை கொண்டு தான் ஒவ்வொரு விஷயத்தையும் சிறப்பானதாகவும் அமைதியானதாகவும் சாந்தமானதாகவும் மிக சிறந்த ஒரு விஷயத்தை உருவாக்கக்கூடியது இந்த நாக்கு தான் அரசே. நான் ஒரு அரசவையே மாற்றி அமைக்கக்கூடிய மதிப்புமிக்க பொருள் இந்த நாக்கு தான் அப்படின்னு சொல்கிறேன். அவர் சொல்கிறது இவருக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம், உண்மைதான், அந்த நாக்கு தான் அப்படின்னு. இது எங்கே இந்த இடத்த யாருடையது அப்படின்னோடனே, மனிதர்கள்ட்டெல்லாம் எடுக்க முடியாது, நான் ஒரு ஆட்டோட நாக்கை தான் இதை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். ஓ சரி அப்படின்னு. ஆனாலும் அவருக்கு எப்படி தன் மகளை திருமணம் செய்து கொடுக்கறதுன்னு ஒரு குழப்பம். அதனால் அடுத்ததாக ஒரு நிபந்தனை வைக்கிறார். உலகத்திலே மிகவும் மோசமான பொருள் எதுவோ அதை எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறவங்களுக்கு தான் என் பெண்ணு அப்படின்னு சொல்லிடுறார். நீனே அதை செய்யலாமே அப்படிங்கிறார். உடனே 2 நாள் கழித்து அவர் திரும்பியும் அதே மாதிரி ஒரு பேழையை கொண்டு வந்து கொடுக்குறாரு. இதில் என்ன இருக்குது அப்படின்னா, நீங்கள் சொன்ன மாதிரி மோசமான பொருள் தான் இருக்குது அப்படிங்கிறார். அந்த மோசமான பொருள் என்னன்னு திறந்து பார்த்தா அதே நாக்கு தான் இருக்குது. என்னப்பா இது, அதே நாக்கை கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மந்திரியோட மகன் சொன்னார், ஆமாங்க அரசே, உலகத்தில் மோசமான பொருள் இந்த நாக்கு தான். ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் மிகப்பெரிய பிரச்சனையை உருவாக்குறதும், ஒரு நாட்டையே கலைக்கக்கூடிய ஒரு தன்மை, அரசையே அழிக்கக்கூடிய ஒரு தன்மையும் இந்த நாக்குக்கு தான் இருக்குது. இந்த நாக்கு நினச்சா என்ன வேணாலும் செய்யும், யாரை வேணாலும் அழிக்கக்கூடிய திறமை இதுக்கு இருக்குது அப்படின்னு இப்போ அரசர் ஒத்துக்கிட்டாராம். அப்போ அந்த அமைச்சரோட மகனுக்கே தன்னுடைய மகளை திருமணம் செய்து வைத்தாராம். அப்போ நாக்கு தான் அந்த வாய்மை அப்படிங்கிற விஷயத்துக்கு உயர்ந்ததும் அதுதான், மதிப்புள்ள பொருளும் அதுதான், மதிப்பு இல்லாத ஒரு பொருளும் மோசமான ஒரு பொருளும் அது